இந்த வாய்வு பிரச்சனை வந்து பல பேருக்கும் வந்து அவங்க வந்து ஒரு இள வயதினா இருக்கட்டும் இல்லை முது வயதினா இருக்கட்டும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த வாய்வை வந்து சரியாக கணிக்காமல் அது வந்து வாயு தொந்தரவா இல்லை வேறு ஏதாவது தொந்தரவான நோய் கணிக்காமல் போனாலோ இல்லை நோய் கணித்து விட்டு அதை வந்து சரியாக பரிகரிக்காமல் அலட்சியப்படுத்திட்டாலோ அந்த நோய் பல நோய்களுக்கு வழிவகுத்து விட்டுரும். ஒரு சாதாரண வாய்வு தானே, வெறும் கேஸ் ட்ரபிள் தானே, கொஞ்சம் சோடா குடித்தா ஏப்பம் விட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அதை அலட்சியப்படுத்திடுவாங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து வயிற்று புண்கள் ஏற்படலாம். அந்த வாய்வு தொந்தரவு பின்னால் வந்து மூட்டு வலிகளை ஏற்படுத்தலாம். இந்த வாய்வு வந்து மூட்டு வலியை ஏற்படுத்துறதே பல நவீன மருத்துவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. நவீன அறிவியல் இந்த வாய்வு வயிற்றில் இருக்க வாயுக்கும் மூட்டில் இருக்கிற எலும்பு தேய்வுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்த மருத்துவமும் தமிழ் மருத்துவங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா வாயு விழாது வாதம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்வு நோய் வந்து தான் ஒரு அடித்தளம் மாதிரி. ஒருத்தனுக்கு சரியான சீரணம் இல்லாமல் அஜீரணத்தால் வாய்வு வர ஆரம்பிச்சதுன்னா அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து தேவையான சத்துக்கள் உடலில் சேராமல் போய்விடும். அந்த தேவையான சத்துக்கள் சிறு சிறு கனிமங்கள் சிறு சிறு உயிர் சத்துக்கள் அந்த மைக்ரோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய பொருட்கள் வந்து உடலுக்குள்ள போலேன்னா அவர்கள் எலும்புக்கு தேவையான சத்துக்கள் தசைகளுக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் இல்லாமல் தொடர்ந்து மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலின்னு வர ஆரம்பிச்சிடும். அதனால வாய்வு தொல்லை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ வாயு தொல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு வந்து சாதாரணமாக சாப்பிட்டு முடித்தவுடன் கொஞ்சம் நம்ம சரியாக சாப்பிட்டோம்னா ஒரு நல்ல ஏப்பம் வருகிறது. அப்புறம் மலம் செல்வதற்கு முன்னால் வந்து வாய்வு பிரிகிறது அப்படிங்கலாம் எடுத்தோம்னா அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் ஒவ்வொரு முறை சாப்பிட்டு முடித்தவுடன் வயிறு ரொம்ப விட்டு போய் நிறைய பருத்து போயிருக்கிறது, இல்லை தொடர்ச்சியான ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை நிறைய வாய்வு ஆசன வாயில பிரிகிறது, இதெல்லாம் வந்து வாயு தொல்லையினுடைய ஒரு வெளிக்காட்டல்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த வாய்வு ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பல காரணங்கள் இருக்கு. முதல்ல சரியான நேரத்தில் சரியான உணவை எடுக்காமல் இருப்பது தான் முதல் காரணம். ஒரு நல்ல உடல் உழைப்புடன் கூடிய உழைப்பு இருக்கிறவங்களுக்கு 3 வேளை வந்து சரியாக சாப்பிடணும். காலையில் 8 மணிக்கு ஒரு நல்ல உணவு எடுக்கணும், மதியம் வந்து கொஞ்சம் காய்கறிகளோட நல்ல உணவு எடுக்கணும், இரவில் ஒரு மிதமான உணவு எடுக்கணும். இந்த 3 உணவும் சரியாக எடுக்காமல் இப்போ காலையில் 8:30 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, ஆனால் மதிய உணவு வேலை வந்து 1 மணி வரும் பொழுது அப்பொழுது தான் ஏதாவது ஒரு வேலையை முடித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இல்லை உணவு கூடத்துக்கு போய் சாப்பிட்டு வரணும், கையில் உணவு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு இருக்கும்போது 3:30 மணிக்கு சாப்பிட்றது, 5 மணிக்கு சாப்பிட்றது, அப்போ பசிக்கிற நேரத்தில் தேநீர் அருந்துவது, இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் உணவை சரியாக சாப்பிடலைன்னா அதில் வந்து வாய்வு வந்து நிச்சயமாக வரும். அடுத்து வந்து இன்னொரு காரணம் ரொம்ப காரம் எடுக்கிறது. ரொம்ப காரம் போட்டு நல்ல தந்தூரி உணவுகள் எண்ணெயில் பொரிச்சு வறுத்து ரொம்ப பார்ப்பதற்கு வந்து ரொம்ப பசியை தூண்டுற மாதிரி இருக்கிற அந்த எண்ணெய் பதார்த்தங்களை வந்து எடுத்துக்கிறது. அப்புறம் நிறைய வலி மாத்திரைகளை எடுப்பது. இப்போ லேசாக தலைவலி இருக்குது, லேசாக காய்ச்சல் இருக்குது, உடனே கடையில் போயிட்டு ஒரு காய்ச்சல் மாத்திரையை வாங்கி சாப்பிட்றது, வலி மாத்திரையை எடுத்து சாப்பிட்றது, இதில் வாய்வு வரும். புகைப்பழக்கம், அதனால் வாய்வு தொந்தரவு வரும். அளவுக்கு அதிகமாக மது எடுக்கிறது, மது எடுப்பதனாலே அதுவும் வந்து வாய்வு தொந்தரவை வந்து உண்டாக்கும். அதுக்கப்புறம் வந்து பசியில் வந்து சரியாக சாப்பிடலை, சாப்பிடுவதற்கு வந்து நல்ல சத்தான உணவுகள் கிடைக்கல, சாப்பிடணும்னு ஆசை இருக்கு ஆனால் சத்தான உணவுகள் இல்லைன்னு பசிச்சுட்டு இருக்கிறது, அந்த ஸ்டார்விங்கில் அப்பவும் வந்து வாய்வு தொந்தரவு உண்டாகும். இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களே முதல்ல களையணும். அப்புறம் இந்த மாதிரி வாய்வு இருக்குது அப்படின்னா அந்த வாய்வை எப்படி போக்குவது? அந்த வாய்வை வந்து உடலில் தங்க வைக்கக்கூடாது. அப்போ மோரில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு குடிக்கலாம். ஒரு 11 மணி போல் வந்து மோரில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு சாப்பிட்டோம்னா அது வாய்வை தங்க விடாது. காலையிலேயோ மாலையிலேயோ வந்து புதினா சட்னி சாப்பிடலாம். சாதாரணமாக சட்னினா தேங்காயில் அரைப்பாங்க, அப்படி இல்லாமல் கொஞ்சம் புதினாலேயோ இல்லைன்னா கொத்தமல்லியிலையோ சட்னி அரைத்து அதை சாப்பிடலாம். சீரக தண்ணீர் குடிக்கலாம். இது போன்ற உணவில் நம்ம கொஞ்சம் அக்கறையாக இருந்தாலே வாய்வு நேரம் சேராது. அதையும் தாண்டி ரொம்ப வாய்வு உடலில் வருது அப்படின்னா அட்டச்சூரணம் இல்லைன்னா ஒரு அன்னப்பொடின்னு சொல்லுவாங்க, அதையும் நம்மளே செய்யலாம். இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், சீரகம், பெருஞ்சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். சில நேரத்தில் கொஞ்சம் இந்துப்பு கூட அதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து அன்னப்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னப்பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த வாய்வு ரொம்ப சேராது.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ரொம்ப சிறப்பானது. நல்ல சீரக தண்ணி இந்த மோரில் பெருங்காயம் குடித்தாலே வாய்வு சேர்ற தன்மை குறைஞ்சிரும். அப்புறம் உணவுல சில விஷயத்தை தவிர்க்கணும். எண்ணெய் பலகாரம் மட்டும் இல்லை, கிழங்கு வகைகள் நிறைய எடுக்கக்கூடாது. வாய்வு பதார்த்தங்கள் அப்படின்னே வந்து தமிழ் மருத்துவத்தில் நிறைய பட்டியலிட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கொண்டக்கடலை, காஷ்மீர் ரஜ்மா, மொச்சப்பயிறு, பட்டாணி, இந்த மாதிரி உணவுகள்லாம் நிறைய எடுக்கக்கூடாது. ஏன்னா இவையெல்லாம் நல்ல ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய புரதச்சத்து இருக்குது, உடலுக்கு நல்லது. ஆனால் அந்த வாய்வு தொந்தரவு உள்ளவங்க இதை எடுத்தாங்கன்னா நிறைய உடலில் வாய்வு ஃபார்ம் ஆகும். ஒருவேளை கண்டிப்பாக இது எடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட நிறைய இஞ்சி, புதினா, பூண்டு, சீரகம் இந்த மாதிரி இதோட சேர்த்து இதை சமைக்கணும். அப்போ வந்து இந்த ஓரளவுக்கு இது வேகமாக ஜீரணமாயிரும், வாய்வு சேராது. அப்படி நம்ம அதை சரியாக இந்த உணவில் நம்ம அக்கறை எடுக்கலைன்னா அந்த வாய்வு வந்து உடலில் தங்க ஆரம்பிக்கும், வயிற்று புண்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் முதல் நிலையிலேயே நம்ம வாய்வு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சுதாரித்து கொண்டு நல்ல வாய்வை வந்து குறைக்கணும். வாய்வு நல்ல உடலை விட்டு வெளியே போனால் தான் பல நோய்கள் நம்மை அண்டாது.